وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய திருநாமத்தை கொண்டு இன்றைய இந்த மார்க்க உபன்யாசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்க வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் அன்னவர்களுடைய சஹாபாக்கள் அதை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் அத்தோடு என் மீது உங்கள் மீது என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை எந்த துறையில் சென்றாலும், கல்வித்துறை, அதே போன்று பொருளாதாரத்துறை, குடும்ப வாழ்க்கை, எதில் சென்றாலும் அவனுடைய ஒரு பாரிய எதிர்பார்ப்பு தான் அவன் செய்கின்ற அந்த செயலுக்கு ஒரு அங்கீகாரம். நமது பிள்ளைகளை பாடசாலையிலே படிக்க வைக்கிறோம். அந்த படிக்க வைப்பதன் மூலம் எதிர்பார்ப்பு நல்ல கல்விமான்களாக ஆக வேண்டும், பரீட்சையிலே உயரிய பெறுபவர்களை அடைய வேண்டும், நல்ல தொழில் வாய்ப்புகள் அமைய வேண்டும், அதன் மூலம் இந்த உலகத்திலே நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது அந்த நம் பிள்ளைகளை படிப்ப வைப்பதன் கடைசி அங்கீகாரம், எதிர்பார்ப்பது. இவ்வாறு எல்லா துறையிலேயும் மனிதன் கணவன் மனைவி, தாய் தகப்பன், சகோதரர்கள், உறவுகள் அத்தனையிலேயும் மனிதன் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்த்தவனாக வாழுகின்றான். அன்பார்ந்தவர்களே, இந்த அங்கீகாரத்தை இஸ்லாம் மறுக்கவில்லை, இஸ்லாம் ஆதரிக்கின்றது. கட்டாயம் தேவை, இந்த உலகத்திலே அங்கீகாரம் தேவை. இந்த அங்கீகாரத்தோடு அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது. இந்த உலகத்திலே நமக்கு வாழ்வதற்கு பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தினர்கள், வ அம்வாலு நிக்தரஃப்துமுஹா, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரங்கள், வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா, நஷ்டத்தை பயந்து பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், வமசாகினு தருதௌனஹா, நாங்கள் அங்கீகரித்து வாழக்கூடிய வீடுகள், நம்ம கஷ்டப்பட்டு கட்டிய வீடுகள், இந்த அத்தனையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் அங்கீகரித்தவைகள், நமது வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து தந்தவைகள். ஹலாலான முறையில் நாங்கள் இதிலே எவ்வளவும் தேடிக்கொள்ளலாம். அதிலே இஸ்லாம் எந்த குறுக்கீடும் செய்யவில்லை. அன்பானவர்களே,
ஆனால் உண்மையான அங்கீகாரம் எது தெரியுமா? இந்த இத்துணையிலேயும் அல்லாஹ் எதிர்பார்க்குகின்ற அங்கீகாரம் இவையெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரை விட விருப்பமானதாக இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கலாம், நீங்கள் தேடலாம், நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரசூல் என்று வரும்போது இது பின்னால போகணும், அது முன்னால வர வேண்டும். துரதிஷ்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பற்றி நாம யாரும் கணக்கெடுப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தூதரின் அங்கீகாரம் சுன்னா பேசுகின்றது, ஹதீஸ் பேசுகின்றது, ஒவ்வொன்றிலும் ஆணித்தரமாக பேசுகின்றது. ஆனால் அந்த அங்கீகாரம் சில சந்தர்ப்பங்களில் பள்ளிவாசலில் நாங்கள் அங்கீகாரத்தோடு தொழுவோம், ஏனைய செயல்பாடுகளில் ஈடுபடுவோம். இதர எங்களுடைய கர்மங்களில் காரியங்களில் அல்லாஹுவோடு நான் மேல் சொன்ன இந்த 8 கர்மங்களும் முட்டும் போதோ அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பின்னுக்கு போயிருது. அன்பார்ந்தவர்களே, இந்த அத்துணை அங்கீகாரமும் நாங்கள் மறந்து வாழக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த 8ம் அல்லாஹ் சொன்ன இந்த 8க்குள்ளதான் எல்லாமே மடங்கி மடங்கி வரும். இந்த 8ம் நாம தெரியாமல் தெரிந்தும் மறந்தவர்களாக வாழுவது எதுவரைக்கும்? அல்லாஹ் அந்த அங்கீகாரத்தை எல்லாம் அல்லாஹ் எமக்கு ஒரு ரூஹு தந்திருக்கிறான். தாயுடைய வயிற்றிலே 4 மாத கற்பமாக இருக்கும் போது அல்லாஹ்வின் பக்கத்தில் இருந்து தந்த ஒரு ரூஹ் இருக்கின்றது. நம்ம ஒவ்வொருவருடைய உடம்பும் 2 பார்ட், ஒன்று ரூஹ், இன்னொன்று உடம்பு. இந்த உடம்பினுடைய உற்பத்தி இந்த உலகம், இந்த உடம்பினுடைய அழிவும் இந்த உலகம். உயிரினுடைய ஆரம்பமும் மேலே அல்லாஹ் வானத்தில் இருந்து உயிரை அனுப்புகின்றான், திரும்ப அல்லாஹ்வின் பக்கம் எடுத்துக் கொள்கின்றான். இந்த உலகத்தில் உருவாகி உலகத்தில் அழியக்கூடிய இந்த உடம்புக்கு அதற்கு கிடைக்கக்கூடிய சுகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை, அதற்கு கொடுக்குகின்ற முக்கியத்துவத்தை நானும் நீங்களும் அல்லாஹ் தந்த ரூஹ், அழியாத ரூஹ், மரணித்தா கூட ரூஹு அழியாது, ரூஹுக்கு மரணம் கிடையாது, உடம்புக்கு தான் மரணம். அல்லாஹ் ரூஹை பிரித்து எடுத்துட்டு போயிடுவான். அன்பார்ந்தவர்களே, எனவே அதனால தான் இந்த ரூஹை யாரும் கண்டது கிடையாது, ரூஹை பார்த்தவங்க யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்பாங்க, உடம்புல இன்றைக்கு உலகம் விஞ்ஞானத்துல எவ்வளவோ முன்னேறி போயிட்டு, ஆனா உடம்புல எங்க ரூஹ் இருக்குன்னு யாரும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்க இல்லை. சும்மா மதிப்பீடா சொல்லுவாங்க, மூளையில் இருக்கு, ஹார்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இதே பிரச்சனை அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் வருகின்றது. வந்து கேட்டாங்க ரூஹ பற்றி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. நபியே, உங்களிடத்துல வந்து இந்த ஆத்மா ரூஹ பத்தி கேட்கிறாங்க, சொல்லுங்க அது அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய பக்கத்துல உள்ளது, அதை பற்றிய அறிவு உங்களுக்கு கொஞ்சம் தான் தரப்பட்டிருக்குது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இந்த ரூஹோடு இந்த உடம்பையும் சுமந்து வாழுகின்ற நாங்கள் எல்லா விதமான அங்கீகாரத்தையும் அங்கீகரித்துக் கொண்டு வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை மறந்தும் மறுத்தும் வாழ்வோமாக இருந்தால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வழங்கும். எப்ப இந்த ரூஹ் எங்களை விட்டு போகும் பாருங்க, அப்ப இந்த ரூஹ நாங்க பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மரணிச்சவங்களுக்கு பக்கத்துல நீங்க இருந்தா அப்பதான் மரணிச்சாங்களா, அவங்களுடைய கண்ணை நீங்க மூடி விடுங்க. ஏன் தெரியுமா? அந்த அவருடைய ரூஹ அப்படியே எடுத்துக்கொண்டு போகும் போதும் அவர் அந்த ரூஹ பார்க்கிறார், அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்வை மேலே இருக்கும் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரம் பாருங்க, குர்ஆன் பேசுகின்றதல்லவா,
லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். அப்பதான் மனிதன் சொல்லுவாயா அல்லாஹ் கொஞ்ச நேரம் பிற்படுத்து. அப்ப உண்மையான அங்கீகாரம் எது என்பதை உணர்கின்ற சந்தர்ப்பம் என்ன சொல்லுவான், யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் பிற்படுத்து, நான் என்ற பொருளை எல்லாம் தர்மம் செய்து நல்லடியார்கள் உன்னுடைய அங்கீகாரம் பெற்றவனாக நான் வருகின்றேன் யா அல்லாஹ் என்று சொல்லுவான். பிரயோசனம் இல்லை. குர்ஆன் பேசுகின்றது, யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனீன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நம்ம அங்கீகரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொருளாதாரங்கள், நமது பிள்ளைகள் எந்த பிரயோசனமும் இல்லை. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அல்லாஹ்விடத்திலே ஈடேற்றமாக அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட இதயத்தோடு வருபவனை தவிர என்று சொல்லுகின்றான் அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, நான் இந்த உலகத்திலே பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, பெற்றார்களுக்காக என்று சொந்த எல்லாம் சில நேரங்களில் அல்லாஹுடைய பாதையை விட்டு, இந்த தீனை விட்டு எங்களை தூரமாக்குவதற்கு இவர்கள் சில நேரங்களில் காரணமாக அமைந்து விடுவார்கள், அல்லாஹுடைய அருள் கிடைத்தவர்களை தவிர. ஆனால் உண்மையை, யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் நடைமுறையில் கூட சில யதார்த்தங்களை நாங்கள் தெரிந்தும் தெரியாதவர்களாக, புரிந்தும் புரியாத கோணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மையவாடிக்கு போறாங்க. ஜனாசா அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அங்குள்ளவர்களோடு பேசுறாங்க. சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு துவா செய்து விட்டு உங்களோட செய்தி என்னன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு கேட்காது, அதுல பிரயோசனம் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் பேசுறாங்க. பேசிவிட்டு தன சஹாபாக்களோட போயிருக்கிறாங்க. கேட்கிறாங்க, கபுராளிகளே உங்களுடைய செய்திகள் என்ன, உங்களுடைய நிலைமைகள் என்ன, எங்கட நிலைமை என்னன்னு தெரியுமா, எங்கட செய்திகள் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? யா அஹ்லல் குபூர், கபர்வாசிகளே, நுகிஹத் அஸ்வாஜுக்கும், இந்த உலகத்திலே நீங்க அங்கீகரிச்சு வாழ்ந்தீங்க மனைவி பாருங்க, அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துக்கு தடையாக சில சந்தர்ப்பத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்த மனைவிமார்கள், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு தூரமாக்கிய உங்களுடைய மனைவிமார்கள், ஹராம் ஹலால் பேண விடாமல் தடுத்த மனைவிமார்கள் இன்றைக்கு வேற ஆட்களை திருமணம் முடிச்சு கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கபுராளிகளே, எங்கட செய்தி என்ன தெரியுமா? நீங்க ஆசையோடு திருமணம் முடித்து வாழ்ந்த மனைவி வேறு ஒருவருக்கு மனைவியாக இருக்கிறாள். வகுசிமத் அம்வாலுக்கும், நீங்கள் கஷ்டப்பட்டு சேகரித்த பொருளாதாரம் இன்றைக்கு வேற உறவுகள் பிரிச்சு எடுத்துக் கொண்டாங்க. வக்சுகினத்து புயூத்துக்கும், உங்களுடைய வீடுகள் வேற ஆட்கள் குடியிருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி கட்டிய, பல வருஷங்கள் கனவு கண்டு கட்டிய கனவு மாளிகை இன்றைக்கு வேற ஆட்கள் குடியிருக்கிறார்கள். வஸ்துஹதிமத்தி சிபியாடுக்கும், உங்களுடைய பிள்ளைகள் வேற ஆட்களுக்கு வேலை ஆட்களாக இருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய செய்தி. உங்களுடைய செய்தி என்னவென்று கேட்டுவிட்டு அங்க உள்ளவர்களுக்கு விளம்ப, சஹாபாக்களுக்கு இது தெளிவுபடுத்துவதற்காக சொன்னார்கள். இவர்கள் பேச மாட்டார்கள், சொல்லுவதை கேட்க மாட்டார்கள். அப்படி பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? فَإِنَّ خَيْرَ الزَّادِ التَّقْوَى, உண்மையான அங்கீகாரம் இறையச்சம், அல்லாஹ்வை பற்றிய பயபக்தி என்று சொல்லுவார்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆக இதை ஒட்டிய போல நாளை மறுமையிலே அல்லாஹ் பேசுகின்றான். நாளை மறுமையிலே ஃபைதா நுஃபிகத்து ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்பட்டா எல்லாரும் எழுப்பாட்டப்படுவாங்க. அப்ப இந்த உலகத்தில் எங்களோடு வாழ்ந்த எங்க பிள்ளைகள், மனைவிமார்,
பெற்றார்கள், உறவுகள் எல்லாம் வருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? எங்களை கண்டுட்டு காணாம ஓடுவாங்க. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. பிள்ளைகளை விட்டு, தாய் தகப்பனை விட்டு, உறவுகளை விட்டு ஓடுவாங்க, கண்டும் காணாம ஓடுவாங்க. ஏன்? விளக்கம் எழுதுறாங்க முஹத்திஸீன்கள். ஒரு நன்மையை கேட்டு கொடுக்க வேண்டி ஏற்படுமோ, இதுதான் எங்களுடைய உலகத்தோடு எல்லா அங்கீகாரமும் முடிஞ்சு விடுகின்றது. ஆனால் சகோதரர்களே, அல்லாஹ் தந்த தாய் தகப்பன், அல்லாஹ் தந்த பிள்ளைகள், அல்லாஹ் தந்த சொத்து சுகங்கள், அல்லாஹ் தந்த உறவுகள், அல்லாஹ் தந்த குடும்பம் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிப்பதோடு அவர்களோடு அவர்களின் அங்கீகாரத்தோடு அல்லாஹுடைய அங்கீகாரத்தை பெற்று வாழ்ந்தால் அதுதான் உண்மையான அங்கீகாரம். அல்லாஹுடைய அங்கீகாரம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ இதா ஹப்ப அப்தன், அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பி விட்டால், அங்கீகரித்து விட்டால், நாங்கள் எல்லாம் படிக்க வேண்டிய கட்டாயமான ஒரு ஹதீஸ். அல்லாஹ் ஒருவரை விரும்பி விட்டால் அல்லாஹ் யார முதலாவது கூப்பிடுறான்? தஆ ஜிப்ரீல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றார், இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, நான் இந்த அடியானை விரும்பி விட்டேன், ஆகவே ஜிப்ரீலே நீங்களும் அவரை விரும்புங்கள். முதலாவது அங்கீகாரம் என்ன? அல்லாஹ்வுடைய விருப்பம். இரண்டாவது அங்கீகாரம் ஜிப்ரீல் வானவ கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அங்கீகாரம். அதற்கு பிறகு சும்மா யுனாதி ஃபிஸ் ஸமாய், அவர் வானத்திலே மலக்குமார்களுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பார். அவர் சொல்லுவார், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன், அல்லாஹ் மலக்குமாரை பார்த்து சொல்லுவார், இந்த அடியானை அல்லாஹ் விரும்பி விட்டான், ஃபஅஹிப்புஹு, நீங்களும் அவர்களை விரும்புங்கள். ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா, வானத்திலே உள்ள எல்லாரும் மலக்குமார்களும் அவரை விரும்புவார்கள், அங்கீகரிப்பார்கள். அல்லாஹுடைய அங்கீகாரம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அங்கீகாரம், அத்தோடு வானவர்களுடைய வானத்தில், உலகலத்த வானத்தில் அங்கீகாரம். கடைசியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, சும்ம யூதஉ லஹுல் கபூலு ஃபில் அர்த், பூமியிலே அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதெல்லாம் முடிஞ்சு நாலாவதாக பூமியில் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹுடைய அங்கீகாரத்துக்கு புறம்பாக அல்லாஹுடைய கோபம் கிடைத்து விடும் என்று சொன்னார். அல்லாஹுடைய அங்கீகாரத்துக்கு எதிராக அல்லாஹுடைய கோபம் கிடைத்து விடும் என்று சொன்னால், ஒரு அடியானைக்கு மீது அல்லாஹ் வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு, ஜிப்ரீலே, இன்ன அடியான் மீது நான் கோபம் கொண்டிருக்கேன், நீனும் கோபம் கொள்வாயாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கோபம் கொள்வார்கள். பிறகு அவர்கள் வானவர்களை அழைத்து, அல்லாஹ் இந்த அடியான் மீது கோபம் கொண்டிருக்கிறான், நீங்களும் கோபம் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த மலாய்க்காமார்களும் கோபிப்பார்கள். பிறகு இந்த உலகத்திலே அவனுக்கு சும்ம தூதஅ லஹுல் பஅதாஉ ஃபில் அர்த், இந்த பூமியிலே அவனுக்கு கோபம் என்ற, அல்லாஹ்வுடைய கோபம் என்ற அங்கீகாரம் தான் கிடைக்கும். நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த செய்தி புகாரியிலே 7485வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதனால தான் சஹாபாக்கள் அவர்களும் மனிதர்கள் தான், நம் போன்றவர்கள் இல்லாவிட்டாலும் மனிதர்கள் தான் அவர்களும். அவர்களுக்கும் இந்த ஆசா பாசங்கள், மனைவி பிள்ளை சொத்து சுகம் எல்லாம் இருந்துச்சு. அவர்களும் அவர்களோடு அங்கீகாரமாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹுடைய அங்கீகாரத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்தாங்க, எல்லாவற்றையும் இழந்தார்கள். ஆனால் நாங்க உலகத்தில் நம்மவர்களுடைய அங்கீகாரத்துக்காக அல்லாஹ்வின் பகுதி எல்லாத்தையும் இழந்துகின்றோம். உங்களுக்கு தெரியும் நிறைய சம்பவங்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அம்மார் இப்னு யாசிர், சுமையா, இது போன்ற எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகள் நீங்கள் கேள்விப்படாதவைகள் அல்ல. அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துக்காகத்தான் துடித்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
மக்காவுல செல்வ செழிப்புல வாழ்ந்தவர். ஏழ்மை என்றால் என்ன, கிலோ கிலோ எவ்வளவு விலை என்று கேட்கிற அளவுக்கு செல்வ செழிப்பிலே சொல்லுவாங்க. அந்த காலத்துல யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்லி, அத போல முஸ்அப் இப்னு உமைர் வந்துட்டு போனா அவர் பாவிக்கிற வாசனை திரவி அவர் இல்லாட்டி சொல்லுவாங்களா முஸ்அப் வந்துட்டு போயிருக்கிறார். அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன். அல்லாஹ்வுடைய இந்த தீன் அவரை ஈர்க்குது. அன்பார்ந்தவர்களே, தாய் கோவிக்கிறாங்க, இந்த தீனை விட வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள். அழகான வாலிபன், ஆனா விட இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேண்டும். மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் போறதற்கு முதலாவது முஸ்அப் இப்னு உமைரை தான் அனுப்புறாங்க. அங்கக்கு போய் பார்த்துட்டு வாங்க நிலவரத்தை. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் போனதுக்கு பிறகு மதீனாவுக்கு தான் பிறந்த ஊரு, வளர்ந்த ஊரு, தன்னுடைய அந்தஸ்து, அதிகாரம், தன்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்புறாங்க. எல்லாத்தையும் பறைச்சிடுறாங்க தாய் தந்தையர்கள். இல்ல, ஒன்றும் தர மாட்டோம். வெறுங்கையோட போனார் முஸ்அப் இப்னு உமைர். மதீனாவிலே போய் வாழ்ந்து அவர் மரணித்த வரலாறு ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கு. எப்படி வாழ்ந்தவர்? கடைசி நிலைமை, கஃன் செய்யறதுக்கு தலைய மூடினா காலை மூட முடியல, காலை மூடினா தலையை மூடுகின்ற அளவுக்கு கஃன் துணி இல்லாத அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எதற்காக? அல்லாஹ்வுடைய அங்கீகாரம். இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருந்தால் போதும் என்று நினைத்தார்கள். இப்படி எத்தனை சஹாபாக்களுடைய இது நல்ல தோற்றத்தில் உள்ள அங்கீகாரம். அதே நேரத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஒன்றை தொட்டு காட்டுகின்றேன். மாஇஸ் ஒரு சஹாபி, உங்களுக்கு தெரியும். மாஇஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்ந்த காலத்திலே விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதரின் சபைக்கு வருகிறார். அவர் விபச்சாரம் செய்தது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சி மூலம் நிரூபிச்சதும் கிடையாது, அவரை கூப்பிட்டதும் கிடையாது. இவராக வருகிறார். வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்ன சுத்தப்படுத்துங்க, என்ன இந்த உலகத்திலே சுத்தப்படுத்தி விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், போப்பா, போய் தௌபா செய், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி. அவர் கொஞ்சம் தூரம் போறாரு, திரும்பி வராரு. இவ்வாறு 4 தடவை போய் வருகிறார். அது பிறகு கேட்கிறார், ஃபீமா உத்தஹிருக, எதுல ஒண்ணு நான் சுத்தப்படுத்தணும்? அவர் சொல்றார், நான் ஜினா செஞ்சு விட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள். கல்யாணம் முடிச்சவர் கல்லால் அடிச்சு கொல்லணும். மரணம் தெரிஞ்சு வாராங்க. ராணுவம் பிடிக்க இல்லை, சாட்சிகள் மூலம் நிரூபிக்கப்பட இல்லை. வாராரு, அல்லாஹ்வுடைய சபைக்கு வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அதுக்கு பிறகும் இவருக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் இருக்கா இவருக்கு? இல்ல, பைத்தியம் இல்ல. பிறகு சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் மதுபானம் அருந்தி இருக்கிறாரான்னு பாருங்க. சஹாபாக்கள் சோதிச்சு பாருங்க, அப்படியும் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு வலியுட்டாங்க, இவரை தப்ப வைப்பதற்கு எவ்வளவு. நீ சில நேரம் கையால புடிச்சிருக்கலாம் அல்லது முத்தமிட்டு இருக்கலாம், போய் தௌபா செய்யிட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு எதை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம்? ரப்புடைய அங்கீகாரம் எனக்கு வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கடைசியிலே கல்லால் எறியப்பட்டு கொல்லப்பட்டார். அதே அடிப்படையில் சஹாபாக்களுடைய சபைக்கு அதுக்கு நடந்து கொஞ்ச நேரத்திலே ஒரு பெண்மணியும் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், என்னையும் அதை நிறைவேற்றுங்கள். திருப்பி அனுப்புறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த பெண்மணி சொல்லுகின்றால் ஒரு வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், மாயிஸை திருப்பி திருப்பி அனுப்பினீங்க பாருங்க, அதை போல நீங்க என்ன அனுப்பிடாதீங்க. எவ்வளவு ஈமானிய பலம்! அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை எந்த அளவு நேசித்திருந்தார்கள். கடைசியில் அந்த பெண்மணி பிள்ளை கிடைக்கும் வரைக்கும் விட்டு, பிள்ளை கிடைச்சு திரும்ப அந்த பிள்ளை பால் குடித்து மறந்து ரொட்டியோடு வந்ததற்கு பிறகுதான் அந்த பிள்ளை அந்த பெண்மணிக்கு கல்லெறிஞ்சு கொல்லப்படுகின்றது. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாரும் கல்லால வீசி வீசி அடிக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு. ஹாலித் இப்னு வலீத் ஒரு முக்கியமான சஹாபி, அவர் ஒரு கல்லை தூக்கி வீசுறாரு.
அது பட்டு அந்த பெண்மணியுடைய ரத்தம் அந்த காலித் இப்னு வலீதுக்கு தெரிச்சிருது. அதை அவர் வெறுக்கிறார். சும்மா அதை ஒரு அசிங்க மாதிரி பார்த்து ஒரு வார்த்தை பேசுறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மஹ்லன் யா காலித், காலிதே அவசரப்பட்டுட்டீங்களே, காலிதே அவசரப்பட்டு விட்டீர்கள். இந்த பெண்மணி இவளுடைய தௌபா, அல்லாஹ் இந்த பெண்ணை எவ்வாறு அங்கீகரித்தான் என்று சொன்னால், இவளுடைய தௌபாவை பொது நிதியில் மோசடி செய்யக்கூடிய ஒருவன் செய்திருந்தால் கூட அவனுடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு லவசிஅத், இவளுடைய தௌபா விசாலமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய அங்கீகாரம், இந்த உலகத்திலே நாங்கள் எந்த அங்கீகாரத்தை பெற்றும் அந்த அங்கீகாரம் உலகத்தோடு முடிந்துவிடும். நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இதுதான் இந்த உலகிலேயும் வெற்றி, நாளை மறுமையிலேயும் வெற்றி என்ற தலைப்பிலே சில செய்திகளை பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் அடுத்ததாக சில சந்தர்ப்பங்களில் இதுதான் இன்றைக்கு ஏகத்துவவாதிகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய கவலையான விஷயம். அல்லாஹுவை கோபித்துக் கொண்டு தம் உறவுகளின் அங்கீகாரத்தை பெற்று வாழ்வது. ஒரு காலத்தில் இந்த தௌஹீத்வாதிகளுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்விடத்தில் அது நல்ல பேர். இவங்க ஒரு சுன்னாவுக்காக வேண்டி குடும்பத்தை பிரிக்கிறாங்க, ஒரு சின்ன செயலுக்காக வேண்டி குர்ஆன் சுன்னா என்று சொல்லி குடும்பத்துக்குள்ள பிளவுகளை உண்டு பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சு, 90 காலம். அதன் விளைவுகள் தான் இந்த நாட்டிலே 200க்கு மேல தௌஹீத் பள்ளிவாசல்கள் அமைக்கப்படுவதற்கு காரணம். ஏன்? குர்ஆன் சுன்னா சரியாக பேணப்பட வேண்டும். இன்றைக்கு நிலைமை எப்படி தலகீழாக மாறி இருக்குதுன்னு சொன்னா, அனாச்சாரங்களும் சுன்னாக்களும் புதைக்கப்படுகின்ற சபைகளில் நம்ம ஆட்கள் அதற்கு அங்கீகாரம் வழங்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, என்ன நிலைமை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனில் தமஸ ரிலல்லாஹி பிஸஹத்தின் நாஸ், மனிதர்களுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை எவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றானோ, ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவனை பொருந்திக் கொண்டான். வ அர்லா அன்ஹு நாஸ், மனிதர்களையும் அல்லாஹ் அவர்களை பொருந்த வைப்பான். மனிதர்களிலிருந்தும் அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான். வமன் இல்தமஸ ரிலன் நாஸி பிஸஹத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு மனிதர்களுடைய அங்கீகாரத்தை எவன் சம்பாதிக்கிறானோ, சஹித்தல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவன் மீது கோபிக்குகின்றான். வஅஸ்ஹத அலைஹின் நாஸ், மனிதர்களையும் அல்லாஹ் அவன் மீது சாட்டி விடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எவ்வளவு புனிதமான வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை. ஒரு சந்தர்ப்பம் அவங்களோட வாழ்க்கையில் சில சின்ன சின்ன தவறுகள், தப்புகள் அல்ல, தவறுகளாக நடக்கும். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் மனிதனுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய திருப்தி ஓரமாக படக்கூடாது என்பதை எப்படி கண்டிக்கிறான்?
அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல மனைவிமார்கள், ஒரு மனைவியுடைய வீட்டில தேனை சாப்பிட்டுட்டு வருவாங்க. அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தா அடுத்த மனைவிமார்கள் அதை கொஞ்சம் கொச்சைப்படுத்துவாங்க. அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்தில் பொறுக்க முடியாம, நான் இனி தேனே சாப்பிட மாட்டேன், ஹராம் பண்ணி கொள்றாங்க தங்களுக்கு தான். நம்ம ஒரு சாப்பாட்டை விரும்புறது விடுறது நம்ம பொருத்தம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஹலாலான ஒன்றை தன் மனைவிகளுடைய திருப்திக்காக வேண்டி, அவர்களிடத்திலே அங்கீகாரம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தனக்கு ஹராமாக்கி கொண்டதை அல்லாஹ் சூரத்து தஹ்ரீம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை இறக்கி அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிக்கிறார். யா அய்யுஹன் நபி, நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக். நபியே, உங்க மனைவிமார்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படி அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் ஹராமாக்குவீர்கள் என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நம்மெல்லாம் ஏகத்துவவாதிகள், நம்மெல்லாம் இந்த சத்திய கொள்கையை ஏற்றவர்கள். குர்ஆன் சுன்னா என்று வாய் கிளிய முழங்குபவர்கள். எங்களுடைய அல்லாஹ் அருள் செய்த சில மனிதர்களை தவிர இன்றைக்கு தௌஹீத் செத்து கொண்டு போவதற்கு காரணம், எல்லா ஊர்களையும் காரணம் என்ன? ஒரு விரலாட்டுகின்ற சுன்னாவை நிலைநாட்ட போய் விரல உடைக்கப்பட்ட வரலாறு, பள்ளிவாசல்லே தூக்கி கொண்டு போய் வெளியே வீசப்பட்ட வரலாறு. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் செத்து சுன்னாக்கள் புதைக்கப்படுகின்ற சபைகளிலே நானும் நீங்களும் இருக்கிறோம். அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் ஈமானின் பலகீனம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருவன் ஒரு கெடுதியை, தவறை, இஸ்லாத்துக்கு முரண்பான ஒரு காரியத்தை கண்டால் கையால் தடுங்கள். முடியலையா வாயாலே சொல்லுங்கள். முடியவில்லையா அதை விட்டு ஒதுங்குங்கள். வதாலிக அضعஃபுல் ஈமான், ஈமானுடைய கடைசி தரம் தான் அது. ஆனா இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, பாடசாலை விழாக்கள், கான்சர்ட், மியூசிக் போட்டு சினிமா பாடல்களுக்கு கூத்து போடுகின்றார்கள். நமது பிள்ளைகள் வேடமிட்டு, மாற்று மத பூசாரிகள் வேஷமிட்டு கூத்து போடுகிறார்கள். நமக்கு அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா, அதாவது முடி ஒரு பகுதியை வலித்து ஒரு பகுதியை விடுப்பதை தடுத்தார்கள். அன்றைக்கு சுன்னாவுக்காக வேண்டி வீறு நடை போட்டு எழுந்தண்டைக்கு நாங்க, அது சின்ன விஷயம், பிள்ளைகளுடைய சந்தோஷம், பிள்ளைகளுடைய திருப்திக்காக வேண்டி பிள்ளைகளுக்கு திருமணம் பேசுகின்றோம். எல்லாரும் பேசுகின்ற நம்ம என்ன அங்கீகாரம் என்ன? திருமணத்தின் அங்கீகாரம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு திருமணத்தின் அங்கீகாரம் 4 விஷயத்துக்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகின்றது. அதிலே அங்கீகாரம் என்ன தெரியுமா? மார்க்கம் உள்ளவளை, தீன் உள்ளவளை, கொள்கை உள்ளவளை தெரிவு செய்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம யாரு, எத்தனை பேரு நம்மட பிள்ளைகளுக்கு கொள்கைவாதி மாப்பிள்ளை தேடுறோம்? எத்தனை பேரு கொள்கைவாதி பெண் தேடுகிறோம்? நம்ம அங்கீகாரம் எங்க இருக்கு தெரியுமா? பொருளாதாரம், பதவி. அன்பார்ந்தவர்களே, இல்லது பார்ட்னர். இன்னைக்கு வியாபார பார்ட்னருக்காக வேண்டி மார்க்கத்தை வித்தவங்க எவ்வளவு பேர் இருக்கு. ஒரு திருமண வீடு வந்தால் சுப்ஹானல்லாஹ், மாற்று மதத்தை மத குருமார்கள் பேச இன்றைக்கு முக புத்தகங்கள்ல வந்திருக்கு. ஒரு அவங்களோட ஒருத்தர் மரணிச்சா 2-3 நாளை கிழிச்சு செலவு, மிக்க செலவோட இருப்பாங்களாம். அவர் சொல்றாரு, முஸ்லிம்களை பாருங்க, காலையில மரணிச்சா பின்னர மரணிச்சா இரவு அல்லது காலையில எடுத்துருவாங்க. செலவு இல்லாத
மரணம். யாரு காட்டி தந்தது? முஸ்லிம்கள் உருவாக்கி கொண்டதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த அழகிய முன்மாதிரி மாற்று மதத்தினர்கள் பேசுகிறார்கள் சகோதரர்களே. ஆனால் திருமணம் அப்படித்தான். ஒரு கணவன் மனைவி, அதுக்கு வழி, ஈஜாப் கபூல், ஒரு ஹித்பத்துன் நிக்காஹ் தேவைண்டா, மெயினா மஹர், திருமணம் முடிஞ்சு அவன் வசதி கேட்ப வலியுமா. சுபஹானல்லாஹ், இன்றைக்கு திருமணம் அப்படியா நடக்குது? எத்தனை ஃபங்க்ஷன்கள் நடக்குது திருமணத்துல, எத்தனை ஃபங்க்ஷன்கள். மரதோண்டிக்கு ஒரு ஃபங்க்ஷன், தாம்பலங்கள் தட்டுக்கள் தூக்கி கொண்டு, யாரு காட்டிய கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் 11 மனைவிமார்கள் முடிச்சாங்க. எந்த மனைவிக்கு மரதோண்டி கல்யாணம் எடுத்தாங்க? எந்த மனைவிக்கு மரம் எடுத்துட்டு போறாங்க? அவங்களோட மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த உலகத்திலே 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அபூபக்கர் உமர் 2 பேரும் தன் மகளை கொடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எத்தனை அனாச்சாரங்கள் நடக்கின்றது கேட்டா சொல்லுவாங்க. இதுல நம்ம இதை செய்யறது ஒரு பக்கம், செய்யறது அங்கீகரிக்கிறது மற்ற பக்கம். கேட்டா சொல்லுவா உறவுகள் பாய்க்க கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். மறுமையையும் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதர்களை நபியே நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள். எப்படி தெரியுமா? யுவாதூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வையும் ரசூலையும் பகைத்தவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீங்க. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதிக்காத, அவர்கள் அங்கீகரிக்காத, அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் இல்லாத அப்படியான ஒன்று செய்யக்கூடிய நேரத்திலே உறவுகளுக்கு கட்டுப்படணும். உறவை பத்தி இஸ்லாம் எவ்வளவோ பேசுதுதான், இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா அல்லாஹ் செக் வைக்கிறான். உறவு எதா இருந்தாலும் லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். பேசிக்கல் தான். என்ன? படைத்தவனுக்கு மாறு செய்து கொண்டு படைப்பினங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. சஅத் இப்னு அபி வக்காஸ் சஹாபி, அல்லாஹ் குர்ஆன்ல அவருக்காக வேண்டி இறக்குகின்றான். وَإِنْ جَاهَدَاكَ عَلَى أَلَّا تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ فَلَا تُطِعْهُمَا. அறிவில்லாத விஷயங்களில் தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குர்ஆன்ல சொல்லுகின்றான், அல்லாஹ்க்கு அடுத்ததாக தாய் தந்தையருக்கு கட்டுப்படுங்கள். ஆனால் அவர்கள் அறிவில்லாத விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு இணையான விஷயங்களில் கட்டுப்பட சொன்னா ஃபலா துதிஹுமா, அவங்களுக்கு கட்டுப்படாத. வசாஹிபுஹுமா ஃபில் மஅரூஃப், நல்ல விஷயங்களில் அவர்களுக்கு கட்டுப்படு நடை என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் எந்த அங்கீகாரம் பெற்றுக் கொண்டாலும், பொருளாதாரத்தில் உச்சகட்ட அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்தாலும், குடும்ப உறவுகளில் குடும்பத்திலே பெரிய குடும்பம் அந்தஸ்திலே உயர்ந்த அங்கீகாரம் கிடைச்சாலும், கல்வித்துறையிலே நல்ல பட்டங்கள் பெற்ற அங்கீகாரம் கிடைச்சாலும் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சிடும். அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உறவுகளுடைய அங்கீகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்த எல்லா அங்கீகாரத்தை அங்கீகரிப்பதோடு அல்லாஹ்வுக்கு மாற்றம் இல்லாத வரையில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத விதத்தில் உறவுகளுக்குடைய விஷயங்களிலும் நாங்கள் கட்டுப்பட்டு நடந்து அதைவிட அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு குறுக்கால் இந்த உலகத்தில் எது வந்தாலும் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் தான் என்னுடைய இறுதி மூச்சு வரை என்னுடைய உறுதியான முடிவு என்ற அந்த திடமான நம்பிக்கையோடு வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்றவர்களுக்கும் உங்களை பெற்றவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா